அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் ஆலமரம் சரிந்தது, போலீஸ் குவிப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்கு. இப்போ திமுகவுடைய தலைமைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியக்கூடிய நிலைக்கு தான் திமுகவுக்குள்ள சலசலப்புகள் நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ திமுகவுடைய ஆலமரம் சரிந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய கூட்டணியை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையுமே வெளியில் போகிறதாக இப்போ அதிர்ச்சியான தகவல் வெளியிருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற போகுது. அதை முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எதிர்கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா 40-20 தொகுதிக்கு மேலே கேட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் திமுகவுடைய தலைமையகம் இதற்கெல்லாம் அடிப்பணியாது அப்படின்ற மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலின் பேசிய நிலையில் இப்போ திமுகவுடைய வேறாக இருக்கக்கூடிய அனைவரையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ராஜினாமா செய்ய போகிறதாகவும் கூட்டணியை ஒட்டுமொத்தமாக உடையக்கூடிய நிலை உருவாகியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே திமுகவில் மிகப்பெரிய சம்பவங்களாக நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் திமுகவுடைய முக்கிய புள்ளி மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகனுடைய வீட்டில் நடந்த ரைடின் அடிப்படையில் தான் இப்போ திமுகவே சலிச்சலியாக உடையக்கூடிய நிலை வந்திருக்கு. திமுகவுடைய முக்கிய அமைச்சராக இருந்த அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிர்நாதனுடைய வீட்டிலும் 3 நாட்களாகவே தொடர்ந்து ரைடுகள் நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்கு கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையிலும் கிடைத்த பணங்கள் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக இது விட்டது உதயநிதி தான். அப்படி உதயநிதியால் தான் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமைக்குமே சல்லியாக உடையக்கூடிய நிலை வந்திருக்கு. அதில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் திமுகவிலேருந்து விலக போகிறதாக பரவலாகவே பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் இப்போ திமுகவுடைய ஆலமரம் உடைய போகுது. எந்தெந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலை குறைவான மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இப்போ திமுகவுடைய ஆலமரமே சரிய போகுது. அதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா திமுகவுடைய வழிநடத்தக்கூடிய ஆளே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ புதியதாக துணை முதல்வராக உதயநிதி தான் வந்திருக்காரு. ஏற்கனவே இருந்த பொதுச் செயலாளராக இருந்த துரைமுருகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்ட காரணத்தில் அவரும் திமுகவிலேருந்து விலக போகிறதாகவும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருது. அதனால் திமுகவில் நடத்தக்கூடிய யாருமே இல்லாத நிலையில் தான் இப்போ திமுகவுடைய ஆலமரம் ஒட்டுமொத்தமாக சரிய போகுது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உடல்நலை குறைவு ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு வார காலங்களாகவே மருத்துவமனைக்கு சென்று தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ உதயநிதியுடைய வீட்டிலும் ஸ்டாலினுடைய வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரைடுகள் நடந்திருக்கு. இந்த ரைடின் அடிப்படையில் நிறைய பணங்களாக சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் திமுகவுடைய ஆலமரத்தை சாய்க்கக்கூடிய அளவிற்கு சம்பவம் நடந்திருக்கு. சரி, ஓகே, எனக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.